போகிறேன். நீங்களே இப்பதான் வரீங்களா? ராஜு ஆர்கே கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டாரு. போன் பண்ணி சொல்லியிருந்தோமே. ஏற்கனவே சாந்தி வந்திருக்காங்க. நீங்களும் போய் பாருங்க. என்னாச்சுன்னு தெரியல, எனக்கு பயமா இருக்கு. என்னாச்சு?
சாரி டாக்டர், ஹி இஸ் நோ மோர். டாக்டர் ஐ அம் என்னாச்சு? வெரி சாரி. ஆர்கே கிட்ட சொல்லிருங்க. ராஜனே, ஐ அம் சாரி. ராஜு அண்ணே, ராஜனே, அப்பா, ராஜன் அப்பா, ராஜனே, அப்பா, ராஜன் ராஜனே. அண்ணே, கண்ணை திறந்து பாருங்கண்ணே, நம்ம தெய்வம் வந்திருக்கண்ணே. வேலை பார்க்கற இடம் தான் கோயில், வேலை கொடுக்கறவங்க தான் தெய்வம் அடிக்கடி சொல்லுவீங்களே, அந்த தெய்வம் வந்திருக்கண்ணே. கண்ணை திறந்து பாருங்கண்ணே. எழுந்திருக்கண்ணே. அண்ணே, எழுந்திருக்கண்ணே. ராஜண்ணே, எழுந்திருக்கண்ணே. ராஜு, நீயா இப்படி பேச்சு முச்சாலும் படுத்திருக்கிற? ஒரு நிமிஷம் கூட உட்காராம ஓடி ஆடி வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இப்ப இத்தனை பேர் கதறாங்க, கொஞ்சம் கூட அசைய மாட்டேங்கிறீங்க. இத பாருப்பா, நீ எடுத்து வளர்த்த பிள்ளை கதறிட்டு இருக்க, அழாதுன்னு சொல்லுப்பா. ஆர்கே, ஆக வேண்டியதை பார்க்கலாம். ராஜுவோட சொந்தக்காரங்க விலாசங்களா இருக்கா? தெரியலையே, யார் இவனை என்கிட்ட அனுப்பிச்சாங்களோ அவங்களே கேட்டு பார்த்துட்டேன், அவங்களுக்கு தெரியல. அப்ப உங்க வீட்டுக்கு கொண்டு போய் மற்ற சடங்கெல்லாம் வேணாம் டாக்டர் ஐயா, இது பாவப்பட்ட ஜென்மம் ஐயா. வாழ்தலானதான் யாரும் உறமுறை இல்லாம அனாத மாதிரி வாழ்த்துக்கிட்டு இருந்தோம். இவன் கடைசி காரியத்தை அது யாரோ உறமுறை செய்யட்டும் ஐயா. நான் என்னால முயற்சி பண்றேன். எனக்கா எனக்கா 2 நாள் இந்த பாடியை மாற்றி வைங்க. அதுக்குள்ள எல்லா பத்திரிகைகளுக்கு, டெலிவிஷனுக்கு, எல்லாருக்கும் இவன் மரண செய்தியை கொடுத்து யாராவது தெரிஞ்சவங்க வராங்கன்னு பாக்குறேன். எனக்காக பொறுத்துங்க. as you wish. ஒரு சின்சியர் சர்வன்ட் 2 நாள் வெயிட் பண்ணலாம். ஓகே, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துறேன். வீட்டுக்கு போயிட்டாரு. நீ உடனே போய் எல்லா பத்திரிகைகளுக்கும், தமிழ், இங்கிலீஷ் எல்லாத்துலயும் என் போட்டோ போட்டு, என் மரண செய்தியை கொடுத்து, நம்ம வீட்டு போன் நம்பரையும் போட்டு உடனே நம்மளை கான்டாக்ட் பண்ண சொல்லு. பார்க்கலாம், ஒருவேளை அவனுக்கு அதிர்ஷ்டம் இருந்து யாராவது நம்மளை கான்டாக்ட் பண்ணாங்கன்னா அவன் ஒருவன் நிறைய காரியத்தை பண்ணிட்டு போய், அப்படி இல்ல நம்மளே அவனை நம்ம குடும்பத்தில் ஒத்துந்தாருடா. நம்மள ஒத்தனா தானே இருந்தான். எப்படியோ நம்மளால முடிஞ்சதை செய்வோம். அவன் ஆத்மா சாந்தி அடையத்துக்கு பிரார்த்தனை பண்ணுவோம். அவ்வளவுதான் நம்மளால முடியும். நம்மளா ஒரு முடிவு எடுக்க வேண்டியதுதான். மாமா, நீங்க சொன்ன மாதிரி நியூஸ் பேப்பர்லயும் டிவிலயும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாச்சு. விளம்பரம் கொடுத்து 2 நாள் ஆகுது.
யாரும் வரல. இதையே தான் திணறி பேசிக்கிட்டு இருந்தோம். இனிமே வெயிட் பண்ண முடியாது. பேசாம ராஜுவை நம்ம குடும்பத்தில் ஒத்த மாதிரி நம்ம முறைப்படி பெசன் நகர் எலக்ட்ரிக் கிரமட்டோரியத்தில் கொண்டு போய் தகனம் பண்ணிட வேண்டியதான். டாக்டருக்கு ஃபோன் பண்ணி பாடியை ரெடி பண்ண சொல்றேன். டாக்டர், நான் ஆர்கே தான் பேசுறேன். சொல்லுங்க. ராஜு மேட்டர் தான். இல்ல சார், ஆட் எல்லாம் கொடுத்தோம், இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. இனி வெயிட் பண்ண முடியாது இல்லையா? அதனால நம்ம குடும்ப வழக்கப்படி பாடியை பெசன் நகர் எலக்ட்ரிக் கிரமட்டோரியல் எடுத்துட்டு போய் தகனம் பண்றதா முடிவு பண்ணிருக்கிறோம். உங்களுக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்றேன். ஏன்னா பாடி வந்து மார்ச்சில் எடுத்துட்டு போறதுக்கு ஒன்றும் டிலே இருக்கக்கூடாது இல்லையா? பேப்பர் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் எனக்கா நீங்களே கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஐயா, ராஜு வேலை செஞ்ச வீடு தானே? ஆமாங்க. நீங்களா? ராஜுவோட சொந்தக்காரங்க. என்னது? நீங்களா ராஜு சொந்தக்காரங்களா? ஆமாங்க. இதோ ஒரு நிமிஷம். தேங்க்யூ டாக்டர். பாக்கி ஏற்படலாம் கவனிப்பா. சரிப்பா. ஐயா ஐயா, வெளியே வந்து ராஜா எனக்கு சொந்தக்காரங்களா உங்களை பார்க்க வந்திருக்காங்க. சொந்தக்காரங்களா? ஆமாங்க ஐயா. அப்பாடா, ஒரே வருஷம். சரிங்க. ஐயா வாங்க. சரி வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். நீங்க பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துருந்தீங்க. ஆமா கொடுத்தோம். ஆனா நீங்களா ராஜுவோட? ஆமா, சொந்தக்காரங்க. இவர் ராஜுவோட பெரியப்பா மாதிரி, இவர் ராஜுவோட தங்கச்சி மாதிரி, நான் ராஜுவோட ஒண்ணு விட்ட தம்பி. என்ன ராஜு என்ன முஸ்லிமா? ஹிந்து இல்லையா? இல்லைங்க, அவர் பேர் ராஜா முகமது. நாங்க ராஜு ராஜுன்னு தான் கூப்பிடுவோம். சின்ன வயசுலயே வீட்டை விட்டு ஓடி போயிட்டாருங்க. அவர் வீட்டை விட்டு ஓடி போனதுக்கு அப்புறம் உங்க வீட்டுல வந்து சேர்ந்திருக்காரு. உங்க வீட்டுல வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் உங்க குடும்பத்துல ஒத்துரா ஐக்கியமாயிட்டார். உங்க குடும்பத்தையே தன்னோட குடும்பம் நினைச்சு வாழ்ந்துட்டார். ஆமாங்க, அவர் எப்பவுமே எங்களை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தார். தன்னை பத்தி நினைக்கவே இல்லை. அதனால எங்களுக்கு கூட அவரோட குலம், கோத்திரம், ஜாதி இதெல்லாம் பத்தி விசாரிக்கணும்னு தோணவே இல்லை. அவ எங்க குடும்பத்தில் ஒன்னாவே பழகிட்டான். சார், நாங்க அவர் எத்தனை தடவை கல்யாணம் பண்ணிக்கோன்னு நாங்க சொல்லியிருக்கோம் சார். அவர் எனக்கு கல்யாணமே வேணும்னு சொல்லிட்டார். நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்கன்னு கேட்டதுக்கு, கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னுடைய மனைவி, என் குடும்பம், என் குழந்தைன்னு நான் தனியா போயிடுவேன். அதுவும் இல்லாம உங்க குடும்பத்து குழந்தை மேல வச்சிருக்கிற பாசம் குறைஞ்சு போடுமேன்னு அவர் கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டார் சார். ஆமா, அவன் யாருக்கோ பணம் அனுப்பிச்சிட்டு இருந்தானே? எங்க குடும்பத்துக்கு தான் சார். எங்க இடத்துல யாராவது உதவின்னு கேட்டா போறோம், உடனே ராஜு உதவி பண்ணுவார். சின்ன பசங்க எல்லாம் படிக்கிறதுக்கு எவ்வளவு பணம் கொடுத்திருக்காரு தெரியுமா? அவர் உதவி செய்யாத குடும்பமே கிடையாது சார். அதனால அவருடைய ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்தனை பண்றேன் சார். இத பாருங்க, எங்களுக்கு என்ன குழப்பம்னா, ராஜு ஒரு முஸ்லிம்னு எங்களுக்கு தெரியாது. அவனும் சொல்லல, நாங்களும் கேட்டுக்கல. இப்ப நீங்க வந்து சொன்ன பிறந்தான் அந்த உண்மையே தெரியுது. அதனால ஒன்றும் வித்தியாசம் இல்லை, எல்லாரும் மனுஷங்க தான். அது என்னன்னா, நீங்க வரப்போறது தெரியாம ராஜுவோட ஈமச்சனங்கள்லாம் எங்க மறுபடி ஏற்பாடு பண்றதா இருந்தான். இப்ப நீங்க வந்தப்புறம் எங்க மறுபடி பண்றதா உங்க மறுபடி செய்யறதான்னு குழப்பம். ஐயா, உங்க மனசு எனக்கு புரியுது ஐயா. ராஜு உயிரோட இருந்த வரைக்கும் உங்க குடும்பத்தோட, உங்க சம்பிரதாயத்தோட இருந்துட்டாருங்க. அதனால நீங்க சொல்றதாங்க நியாயம். ஆனா இந்த விஷயம் எங்க குடும்பத்துக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்க சம்பிரதாய முறைப்படி அவர் அடக்கம் பண்றதுதான் நாங்க விரும்புறோம்.
நாங்களும் அதாங்க சொல்றோம். அவர் எங்க கூட இருந்திருக்காரு, எங்க வீட்டுல இருந்திருக்காரு, எங்க எல்லாரையும் அவரோட சொந்த புள்ள மாதிரி தூக்கி வளர்த்திருக்காரு. அவரை நாங்களும் எங்க சொந்த தகப்ப மாதிரி பார்த்துக்கிட்டோம். அப்படிப்பட்டவருக்கு எங்க வீட்டு முறைப்படி சடங்கு செய்யணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கு உங்க அனுமதி தேவை. கொஞ்சம் காமார், அவங்க உணர்ச்சி நாம் மதிக்கணும். மெனக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்காங்கல்ல, சரியா உங்க விருப்பப்படியே உங்க முறைப்படியே செய்யுங்க. அப்பா, ராஜோட நம்ம சொந்தமா? அவன் எல்லாருக்குமே சொந்தம்டா. அவன் எனக்கு ஒரு சகோதரன் மாதிரி தான். இட்ஸ் ஓகே. இந்த பாருங்கயா, உங்க முறைப்படி செய்யுங்க. ஆனா எல்லா செலவும் என்னதான், அதை மட்டும் நான் விட்டு கொடுக்கறதா இல்ல. ஐயா, உங்க பெருந்தன்மை எனக்கு புரியுதுங்க. எல்லாம் அல்லாஹ்வுடைய செயலுங்க. சரி, நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. ஆனா நாங்களும் கலந்துக்கிறோம். சரிங்க. நல்லது நல்லது. சரி, போயிட்டோம் போயிட்டோம். அனுப்பிட்டு வந்துடுங்க. ஷஹாதா ஷதல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் லா இலாஹ அக்பர் வலில்லாஹில் ஹம்த் ஷஹாதா ஷதல்லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أشهد أن محمدا عبده ورسوله أشهد أن لا إله إلا الله والله أكبر شهادة أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أشهد أن محمدا عبده ورسوله لا إله إلا الله والله أكبر أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أشهد أن محمدا عبده ورسوله الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغلوب عليهم ولا الضالين قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم அபிராமி, நல்ல நல்லம்மா. அபிராமி ஆர்கே குடும்பத்தையே அழிக்க வந்த அம்மா. அவ ஒரு விஷப்பாம்பு. நம்ம குடும்பத்துக்குள்ள எது நடந்தாலும் இந்த 4 செவத்துக்குள்ள தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்களே உங்க கௌரவத்தை இப்படி வெளியில விட்டுருக்கீங்களேன்னு தான் எனக்கு கவலையா இருக்கு. நல்லதும் கெட்டதும் கார்த்திக்கும் அவன் மனைவியும் நம்மளை நம்பி வந்திருக்காங்க. இப்படி
இப்படி வாசல்லே நிக்க வச்சு எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாமே.